சமீபத்துல வந்த ஸ்கேம் 992 விசஸ் லக்கி பாஸ்கர் கம்பேரிசன் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸ்கேம் 993 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்க படங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வைத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். லக்கி பாஸ்கரும் கூட. கதாநாயகனா பார்த்தா காந்தி அப்படின்றவர் ஹிந்திக்காரர் நடிச்சிருப்பாரு. துல்கர் சல்மான் இதுல மலையாளத்துக்காரர் நடிச்சிருப்பாரு. ரொம்ப பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்களுக்கு பிடிச்ச படமா இருக்கு ஸ்கேம் 992 விசஸ் லக்கி பாஸ்கர். 6 கோடியில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கியிருக்காரு ஹீரோ. இதில் 50 கோடி வாங்கியிருக்காருங்க துல்கர் சல்மான். இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்ரா அப்படின்றவர் சூப்பராக எடுத்திருக்காருங்க படத்தை. வென்கி அப்படின்றவர் லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை அருமையாக கையாண்டு வேற லெவல் எடுத்திருக்காரு. தயாரிப்பை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க சோனி நிறுவனம் கையாண்டிருக்காங்க. சித்ரா அப்படின்றவர் லக்கி பாஸ்கருக்கு தன்னோட சொந்த பணத்தை போட்டு எடுத்திருக்காரு. கதாநாயகா பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா அப்படின்றவங்க ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. மீனாட்சி அப்படின்றவங்க வேற லெவல் நடிச்சிருப்பாங்க. அதிக ரசிகர்கள் வச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட்ல பரதம் மேத்ரா அப்படின்றவர் சூப்பராக எடுத்திருக்காரு இந்த சீரியஸை. ரவி அப்படின்றவர் வேற லெவல் எடுத்திருப்பாரு இந்த படத்தை. முதல் நாள் வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்ங்க. ஆமாங்க, வேற லெவலில் ஸ்ட்ரீமிங்கில் ஒளிபரப்பாயிருக்கு. 11 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா தேட்டரிகளில் தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படம். ரிலீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2020 அக்டோபர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இது 2024 பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வேற லெவலில் கொண்டாட்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே கலாய்ச்சிருப்பாங்க ஸ்கேம் 992ல. ராம்கே அவர்கள் சிறப்பு தோற்றல் நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான கேரக்டருங்க அது. இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜினன் தாகூர் அப்படின்றவர் புதுமுக இசை பார்த்தீங்கன்னா அறிமுகமாயிருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் அதில் லக்கி பாஸ்கரில் இசையமைச்சிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இந்த படமும் பணம் புகழை பேஸ் பண்ணி இந்த படமும் பார்த்தீங்கன்னா அருமையாக எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர் 2018 கிட்டத்தட்ட 2 வருஷம்ல ஸ்கேம் 92 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் 2021 டிசம்பரில் ஆரம்பிச்சிருக்காங்க. பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 18 கோடி ரூபாயும் இது 100 கோடி ரூபாயும் எடுத்திருக்காங்க. கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320 கோடி ரூபாய் எடுத்திருக்குங்க வசூலா. இது 135 கோடி ரூபாய் அள்ளியிருக்கு. யாருக்கெல்லாம் லக்கி பாஸ்கர் திரைப்படம் ஸ்கேம் 992 படம் பிடிச்சது அவங்க மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஹர்ஷித் மேத்தா ஃபேன்ஸ் யாரு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.